சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சியில் விஜய் பேசிய பேச்சு பல அரசியல் கட்சிகளை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. ஆராசா ஆவேசமா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, எப்படி பாக்குறீங்க? விஜய் பொய் பேசுறாரு. அதுல பொய்னா அவருக்கு சாதகமா இருக்கோ அதை பேசுறாரு. திமுகவை அளவுக்கு மேல தூக்கி பேசுறாரு. அது தேவையில்லை, அது பொய். திமுக அவருக்கு எதிரியா இருக்குது, அவருக்கு லாபம்னு நினைக்கிறார். நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் தலைமையில் 77ல் 25% ஓட்டு வந்து அவர் சூப்பர் ஓட்டு. அது சிட்டியில் எம்ஜிஆரோட கலைஞர் மேலு, தஞ்சாவூரில் மேலு, வடற்காடு தென்னார்காட்டிலையும் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் கலைஞர் 3வது 4வது போயிட்டார். ஸோ அங்கே 25 விழுக்காடு ஓட்டு, 24.8 விழுக்காடு ஓட்டு வந்து அது பிறகு மெல்ல மெல்ல ஏறி 89ல் 33 விழுக்காடு ஓட்டு வந்தார். அதுக்கு பிறகு 91ல் டவுன் ஆச்சு. 96ல் வைகோ போன பிறகு ஒரு 30 விழுக்காட்டுக்கு வந்தார். மூப்பனார் கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். 96 98ல் 30 விழுக்காடு தான். மூப்பனார் குறைஞ்சிட்டார், கலைஞர் 30. 2001ல் 28-30 தான். 2004ல் 15 குறைவாக தான் சீட் இருந்தார். 2006ல் காங்கிரஸ் அவரு சேர்ந்து ஒரு வாக்கு வலிமை எடுத்தாங்க, 40 எடுத்தாங்க. அது காம்பினேஷன் தான். நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி பேசுவோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் எழும்பி போனார், கலைஞரோட பெரிய வெற்றிக்கு போனார், எல்லாம் போனார், காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் போனார். அதற்கு பிறகு ராகுல் காந்தியின் பச்சை துரோகம், அது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், கேப் மாரித்தனம் எல்லாம் பண்ணி ஸ்டாலினை ராகுல் காந்தி தோற்கடிக்கார். இப்போ காங்கிரஸ் மூலமாக அந்த காம்பினேஷன் ஓட்டு உண்மையான காங்கிரஸ்ன்னு எங்க கூட தானே விஜய்க்கு போகுது. திருமாவளவன் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவர் பண்ண நடவடிக்கைகளால் அதுவும் அவரை நிறுத்தியிருக்கலாம், அவரை கண்டெஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம். அவங்க கண்டெஸ்ட் பண்ண விடாமல் பண்ணின இதுலையும் அதில் திமுக சைடும் எடப்பாடிக்கு ஓட்டு போயிருமோ, உடையார் ரெட்டியார் நாயுடு ஓட்டெல்லாம் எடப்பாடிக்கு போயிருமோன்னு திருமாவளவன் நிற்க விடலை. அது அடுத்து சிபிஎம் சிபிஐ சண்முகத்துக்கு பெரிய மனிதர் சின்ன புத்திண்டி மாதிரி பேருந்து அண்ணா பிறந்தே சொன்ன மாதிரி ஸ்டாலின் மேலே இது ஒரு மண்மார்க்கு என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. சண்முகம் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட்காரங்க தியாகர்களாக இருக்கு, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது பாலகிருஷ்ணனாலும் சரி, பல சகோதரர்கள், நம்ம அது அவங்கள மதிக்கிறோம். பட் பெரிய மனிதன் சின்ன புத்தி மாதிரி ஏதோ ஸ்டாலின் மேலே ஒரு இது இருக்கு. இது எல்லாம் ப்ளஸ் வந்து 6-5 ஆனது, கூட்டணி பேரம் பேசி மிரட்டினது எல்லாம் சேர்ந்து அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து அடிபட்டு போச்சு. 3 தடவை 45 எடுத்த ஸ்டாலின் 45 குறைய மாட்டாருன்னு நான் சொன்னது தப்பா போயிட்டுங்கிறத ஒத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு 3 தடவை வந்துட்டுன்னு சொல்லும்போது நாம சொன்ன அதில் தான் வந்தது. ஸ்டாலின் 25, காங்கிரஸ் ஒரு 4.3, விடுதலை சிறுத்தைகள் 0.7, மதிமுக 0.9, கம்யூனிஸ்ட் 6 எல்லாம் சேர்ந்து ஒரு 33 தான் தேரும். ஆனால் இவங்க வந்து 53 வந்துட்டாங்க, 45 வந்துட்டாங்க, 47 வந்துட்டாங்க, 45க்கு மேலே இருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டாலின்ட்ட இருக்கிறது 28 விழுக்காடு வாக்கு தான். மீதி கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் இதெல்லாம் காங்கிரஸ் வெளியேறினதுல, முஸ்லீம் லீக் வெளியேறினதுல, விசிகா வெளியேறினதுல, சிபிஎம் சிபிஐ வெளியேறினதுல போயிட்டு. ஸோ பேசிக் டிஎம்கே ஸ்ட்ரென்த் தான் ஸ்டாலின் 28 விழுக்காடு இருக்கு. அந்த 28 விழுக்காடு ஓட்டுலையும் பெரும்பகுதி இந்துக்களின் ஓட்டு தான். பெரும்பகுதி இவங்க எந்த சனாதன எதிர்ப்புன்னு சொல்றாங்களோ அந்த சனாதன தர்மத்துக்கு ஆட்பட்ட இந்துக்களின் ஓட்டு தான் ஸ்டாலின் கையில இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழுந்த ஓட்டும் ஒரு சிலர் கமிட்மெண்டோட இருப்பாங்க. முஸ்லீம் லீக் இல்லாமலே என் படத்தின் மீதான் முஸ்லீமை தாக்க முடியும்னு சொன்ன அந்த முஸ்லீம் திமுக இருப்பாங்க. அவங்கள மதிக்கிறேன், அவங்கள எனக்கு தெரியும், பலர் கலைஞர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. பட் பெருமளவுங்க இருக்கிறது வந்து இந்துக்கள் ஓட்டு தான். அப்போ எல்லாம் 28 விழுக்காடு வாக்கு தான் இன்னைக்கு திமுக கையில இருக்குது. இவர் விஜய் எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு வாக்கு அதிகம் எடுத்துட்டார். அவரு 35, காங்கிரஸ் ஒரு 2, முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் ஓட்டு திமுக கொடுத்தது கொண்டு வந்துடுவார் கொஞ்சம். அதே மீறி முஸ்லீம் லீக்கு மீறி திமுக ஓட்டிருக்கோம், அந்த முஸ்லீம் ஓட்டு தான் கொஞ்சம் 2, சிறுத்தைகள் ஒரு 2, கம்யூனிஸ்டுகள் ஒரு 1, ஒரு 42 விழுக்காடு வாக்கு பலம் ஸ்டாலினுக்கு இருக்கும். அப்போ 42 எப்படி 28 ஃபைட் பண்ணிக்கிடும்? 28 கூட யார் கூட்டணிக்கு வர? ஸ்டாலின் தோத்ததெல்லாம் எனக்கு பெரிய வருத்தம்.
ஸ்டாலின் வந்து ஒரு வெரி நைஸ் ஜென்டில்மேன், தனிப்பட்ட முறையில் பழகியிருக்க ரொம்ப சிறந்த பண்பாளர். அவர் தோத்ததெல்லாம் எனக்கு அதிர்ச்சி. பட் யதார்த்தத்தில் அவர் கைவிட்டது கிறிஸ்தவ முஸ்லீம்கள். மோடி எதிர்ப்பு அவருக்கு கை கொடுக்கல. மோடி எதிர்ப்பு கை கொடுக்கல. நான் ஸ்டாலின் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு மோடி எதிர்ப்பு கை கொடுக்கல. 3 முறை கை கொடுத்த மோடி எதிர்ப்பு 4வது முறை உங்களுக்கு கை கொடுக்கலங்கிறத நான் சொல்றேன். பிராக்டிக்கல் டிசிஷன் எடுங்க. திமுக தலைவர்கள்ட்ட நான் அதைத்தான் பேசுறேன். கிறிஸ்தவர்கள் ஓட்டு உங்களுக்கு 2 மடங்குக்கு மேல உங்களை விட்டு போயிட்டு, முஸ்லீம் ஓட்டு 1 மடங்கு உங்கள்கிட்ட போயிட்டு, அதிகம் உங்கள்கிட்ட தான் நின்றுச்சு. நான் மறுக்க வரல. இது உதயநிதி ஜெயிக்க, சேகர்பாபு ஜெயிக்க, அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முஸ்லீம் ஓட்டு தான். ஆனால் இனிமேல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன பிறகு அது நிற்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு. அப்ப 28 வெர்சஸ் 40, 35 + 7 42. இப்ப 42 28 பிடிக்கணும்னா கூட ஆள் வேணும். அப்படி ஆள் இல்லாம எப்படி ஸ்டாலின் இது பண்ண முடியும்? நீங்க உங்க வசதிக்காக நேற்றைய தினம் வேற, நேற்றைய தினம் அன்டெஸ்டட் நாட்களோடு விஜயும் 45 விழுக்காடு 3 தேர்தலில் தாண்டின ஸ்டாலினும் வேற. இன்னைக்கு 45 விழுக்காடு தாண்டினவர் கூட்டணி கெமிஸ்ட்ரியை ராகுல் காந்தி சதி பண்ணி காலி பண்ணதில்ல 20 விழுக்காடு காலி குறைஞ்சு போச்சு. என்ன யாரை வச்சு அவரு ஸ்டாலின் ஓட்டை ஏற்றுவாரு? அப்போ கூட்டணிக்கு அதிகாரத்துக்காக நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், இதுக்கெல்லாம் மொத்த உருவமான காங்கிரஸ் உங்ககிட்ட வந்துட்டாப்புல. அப்படி இப்படி பேசிக்கிட்டு திரும்பவும் கன்வின்ஸ் பண்ணி வந்துட்டாப்புல. சிபிஎம் சிபிஐ அவங்க பதவிக்கு வரல, அதனால அவங்கள பற்றி பெருசா விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. பெரிய மனிதர் சின்னமுத்தின்னு பெருதர் அண்ணா பிறந்தது சொன்ன மாதிரி சண்முகத்திட்ட ஒரு குணம் இருக்கிற மாதிரி நான் போர்சி பண்றேன். அவ்வளவுதான். என்னோட சண்முகத்தை நான் அதில் குற்றம் சாட்டுறேன். மற்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள் சண்முகத்தை பற்றி நான் சொல்றது சரியா தப்பா, கம்யூனிஸ்ட் தன்னோட தனிப்பட்ட அரசியலை கம்யூனிஸ்டுக்குள்ள பண்றாங்க, அவங்க உணர்ந்து விடுட்டு. ஆனால் ஏற்கனவே எமர்ஜென்சி வைத்த கலைஞர் கூட நிற்காம மலையாளிஸ் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மலையாளிஸ் கம்யூனிஸ்ட், எம்ஜிஆர் கூட 77 பேர் நின்னாங்க. அப்பவே இந்த கம்யூனிஸ்டை பற்றிய சில பார்வைகள் எனக்கு உண்டு. எனிவே இந்த ஓட்டெல்லாம் சேர்ந்து 42க்கு வந்தாச்சு. 28 எப்படி 42 பிடிச்சுக்கிடும்? இப்ப கேள்விறதுல நெய்வடி என்ன கேட்பவன் என்ன ஒன்றும் தெரியாதவனா? சோ விஜய் சொல்றது பொய், பச்சை புழுகு. அவர் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல 42ல இருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்தவங்களாம் கூட்டணியா நின்றுவான். அப்ப 28 எப்படி 42 பிடிக்கும்? சோ திருச்சியில விஜய் பேசுறது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய செயல். ஆனா எடப்பாடி பழனிசாமி விஜய் வருகையால 1 விழுக்காடு உயர்ந்திருக்காரே தவிர குறையல. இந்த இடம் தான் விஜய் உண்மையை மறைக்கிறார். விஜய் வந்ததுல திமுக கூட்டணி கட்சிகள் 20 விழுக்காடு அவுட்டு, என்டிஏ 10 விழுக்காடு அவுட்டு, சீமான் 8ல இருந்தவர் 4 குறைஞ்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி குறையல. உண்மை. எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு எதிராக எல்லா அரசியலும் நம்ம பண்ணணும். 1-2 இல்லை, நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஐடென்டிஃபை த எனிமின்னு அம்பேத்கர் சொன்னபடி எடப்பாடி பழனிசாமி தான் எதிரின்னு பண்ணணும். ஆனால் அவர் 20-21 ஆக்கிட்டாருங்கிறது உண்மைதானே. இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமியை கண்டு உங்களுக்கு அச்சம் இருக்கு. நீங்க காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலின் வாதத்தில் முறிஞ்சது மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் அது விரோதமாட்ட ஆயிடுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கேரளாவில் பதவியேற்பு விழாவுக்கு ப்ரோக்ராமை விஜய் கேன்சல் பண்ணாருன்னு சொன்னது 3 மணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்போ காங்கிரஸ் உங்ககிட்ட இருந்து தட்டி தூக்கலான்னு அவர் பார்க்கிறார். உங்க அரசு பொய்க்கால் குதிரை அரசு காங்கிரஸை நம்பி இருக்குன்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நகர்வுகள் காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுத்தாவது கடைசி நேரத்தில் உங்ககிட்ட இருந்து தூக்கிடலான்னு நகர்வுகள் உங்களுக்கு ஒரு கோபத்தை கொடுக்கறதுனால எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க கொடுக்குறீங்க. அல்லு செல்லுகள்ங்கிற வார்த்தையை நீங்க விடுறீங்க. உண்மை நிலைமை உங்களுக்கு எதிரான ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னா நீங்க தோத்துருவீங்கிற அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான். இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு சிங்கிளா நின்று இந்த அளவுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் தானே. அதைத்தானங்க நான் பாராட்டிட்டு இருக்கிறேன். அதான் இனிமே அணி அமைஞ்சால விஜயை வீழ்த்தலாம். விஜய் பின்னாடி இனி அணி திரளுவாங்கல்ல. அது அணி திரண்டுட்டாங்கன்னு தானே சொல்றேன். அவர் 28 விழுக்காடு திமுகவை தனக்கு போட்டின்னு சொல்றது தப்புங்கிறாங்க. திமுகவோட 14 விழுக்காடு வாக்கு டிஃபரன்ஸ்ல இருக்கிறாரு. திமுக எப்படி என்ன எமர்ஜ் ஆகி வர முடியும்? காங்கிரஸ் கூட்டணியில தான் 71 எமர்ஜ் ஆனாங்க.
ராஜாஜி கூட்டணியில் 67 எமர்ஜ் ஆனாங்க. தென் சோனியா கூட்டணி 2004 பலன் பெற்று, ராகுல் கூட்டணி எல்லா கூட்டணி பலன் பெற்று, அப்போ திமுக கூட்டணி இல்லாமல் எப்படி எமர்ஜ் ஆக முடியும்? அப்போ ஒன்றுபட்ட திமுக 67 ஜெயித்தது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உள்ள சேஃப்ல 28 விழுக்காடு பலத்தில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் விஜய், காங்கிரஸ், முஸ்லீம் லீக்னு கைவிட்டு விட்ட சூழ்நிலையில, அதான் மோடி எதிர்ப்பு செத்து போச்சு. மோடியை எதிர்த்தவெல்லாம் சுயநலமா ஸ்டாலினை காலவாரிட்டான். இவனுள்ள என்ன எப்படி நம்ப முடியும் ஸ்டாலின்? அப்ப இவங்களை நம்பி நீங்க என்கிட்ட போட்டிக்கு வாங்க, இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயித்துட்டு இருப்பேன். கிறிஸ்டின் முஸ்லீமை நம்பி என் கூட நீங்க போட்டிக்கு வாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே, கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுவான், நான் ஜெயித்துட்டு இருப்பேன். இதுதானே திருச்சியில விஜய் சொல்றது. அப்ப விஜய் ஸ்டாலின் என்ன ஏமாளியா? 28 இருக்கவர் எப்படி 42 பிடிப்பாரு? நான் சொல்றது புரியுதுங்க. நான் விஜய் குறைச்சி மதிப்பிடல. எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு ஓட்டு அதிகம் எடுத்த ஒரு விஜய்ங்கிறதானே நான் பதிவு பண்றேன். அப்ப நீங்க எப்படி ஸ்டாலினால விஜய சிங்கிள் ஹேண்டடா பிடிக்க முடியும்? கூட்டணி கட்சிகள் கைவிட்டாச்சு, கூட்டணியோட தோத்தாச்சு. தோத்த பிறகு கூட்டணி கட்சிகள் நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எடுத்து ஒர்க் பண்ண நம்பிக்கை துரோகத்தின் மொத்த உருவமான காங்கிரஸ் ஸ்டாலினுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். நன்றி கூட தெரிவிக்கா போனதாட்டு ஆனால் வைகோவே சொல்லி காங்கிரஸை காலி பண்றாரு. அப்போ யார் கூட்டணிக்கு இருக்கா ஸ்டாலின் கூட? எப்படி 28 வச்சு 42 பிடிச்சிட முடியும்? ஒரு வேளையில ராகுல் காந்தி காலி ஆயிட்டார். வேஸ்ட் ஃபெல்லோ, இங்க 3% ஓட்டு தான் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு, அஸ்ஸாமில் ஜெயித்த சீட்டில் எல்லாமே முஸ்லீம் சீட்டு தான் ஜெயித்து, ஒரே ஒரு ரிசர்வ் சீட்டு அதுவும் முஸ்லீமால ஜெயித்து, இவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டிலையும் 18 சீட்டு 5 சீட்டு கொண்டு போயிட்டாரு, இவர் வேஸ்ட்டு, இவரை தள்ளிட்டு பிரியங்கா காந்தியை கூட்டணி கொண்டு தலைமையில் ஆக்கிடுவோம், ராகுல் காந்தியை டம் பண்ணிடுவோம், ராகுல் காந்தி வேஸ்ட், அதனால அவரை தூரத்துக்கு போட்டுருவோம், வெஸ்ட் பெங்கால் வேஸ்ட், அஸ்ஸாம் வேஸ்ட், எவ்ரிவேர் வேஸ்ட், அதனால அவர் வேண்டாம், பிரியங்கா கொண்டு வந்துடுவோம். ஸோ பிரியங்கா வந்து ஒரு கார்த்திக் சிதம்பரம் மூலமா ஒரு திமுக கூட்டணியை கொண்டு வந்துட்டாங்க. திமுக, சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. முதல்ல ராகுல் வேஸ்ட்னு ஒதுக்கணும் ராகுல, அந்த இடத்துல பிரியங்காவை கொண்டு வரணும். அப்போ அது சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். இன்னைக்கு உள்ள டே டு டே பொலிட்டிக்ஸ் என்ன? ஸ்டாலின், விஜய் 35 பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் சிபிஎம் பிளஸ் சிபிஐ பிளஸ் யூஎம்எல் பிளஸ் விசிகே, குறைஞ்சபட்சம் 42. வெறும் 28 ஸ்டாலின். அது இந்துக்கள் ஓட்டு தான். ஸ்டாலின் இருந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிருக்கோம். என்னதான் சனாதன தர்மத்தை உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்தாலும் ஓட்டு விஜய்க்குன்னு ஆகி போச்சு. பிஜேபி எதிர்ப்பு விசித்து போச்சு, டீலிமிட்டேஷன் விசித்து போச்சு, மோடி எதிர்ப்பு செத்து போச்சு. நம்ம எதை வச்சு ஸ்டாலின் ஜெயிப்பார்? அப்போ ஸ்டாலின் விவரமா மாற்று அரசியல் பண்ணிடக்கூடாது. விவரமா ஸ்டாலின் மாற்று அரசியல் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நாங்க ஸ்டாலினை தூக்கி பேசுவோம், மற்றவெல்லாம் ஏமாளியா அதை பார்த்துட்டு இருக்கணும். இதுதானே உங்க உள்நோக்கம். சார், நான் 26 மே 4க்கு பிறகு வெறும் ஸ்டாலினால, வெறும் விஜய் கூட்டணி ஸ்டாலினால வெறும் விஜய்கிட்டே தோத்தாச்சு. இப்ப விஜய்க்கு கூட்டணி வந்தாச்சு. ஸ்டாலின் கூட்டணி கைவிட்டுட்டு போயிட்டான். எல்லாரும் நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகத்தனம் பண்ணிட்டு போயிட்டான், அதிகாரத்தை நோக்கி ஓடிட்டான். எப்படி 28 42 பிடிச்சுக்கிடும்? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதோட சூட்சம் என்னன்னு புரியுதா? அதோட உள்கடக்க என்னன்னு தெரியுதா? சோ திருச்சி பேச்சு உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு பேச்சு. ஸ்டாலின் உணர்வாரு. ஸ்டாலின் தெரியாதவர் இல்லை. ஆராசா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டனால்தான் இன்னைக்கு ஆராசா இண்டு பேப்பர்ல ஸ்டாலின் யாருன்னு தெரியுமா? ஸ்டாலின் எவ்வளவு தெளிவா ஆட்சி பண்ணார் தெரியுமா? He would not allow any violation constitution. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு சின்ன வயலேஷனை கூட ஸ்டாலின் செய்ய மாட்டாரு. சாவரிட்டி, இன்டெகிரிட்டி, கான்ஸ்டியூஷனை மதிச்சு, மத்திய அரசை மதிச்சு ஸ்டாலின் ஆட்சி செய்வார்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு ஆராசா. A government can dismiss if it violates the constitution. We have not violated it. நாங்க வயலேட் பண்ணல எந்த காலத்திலையும். Yet you are petitioning the union government for intervention. எதுக்கு சொல்றான்னு எனக்கு தெரியல. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்கு ராசா சொல்றான்னு தெரியல. கிண்டு பத்திரிகையில் தமிழ்நாடு நியூஸ்ல 6ஆம் பக்கத்தில் இருக்குது. அப்ப
திமுக பாஜக கூட இணைஞ்சு வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. எடப்பாடி பாஜக கூட இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு ஒரு ஃபீலர் போட்டுக்கிறாரு. ஏன்னா பாஜகவுக்கு தான் எடப்பாடி தேவைங்கிற நிலைமை இருக்கு. உண்மைங்க. 21 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காரு? 21 விழுக்காடு எடுத்திருக்காரு. விஜய் வருகைக்கு பிறகு 1 விழுக்காடு கூடியிருக்காரு. விருப்பு வெறுப்பு பேசுறது அரசியல் உண்மை நிலைமை இது. ஸோ இந்த அரசியல் கட்டம் வந்து வேற திசையில நகருது. பாஜக திமுக கூட்டணி எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த கூட்டணி இதையும் தாண்டி போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. பாஜக திமுக அண்ணா திமுகவும் சேர்ந்தவர்கள் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா எடப்பாடியே பேசிட்டார். திமுக ஆட்சி சரியில்லைன்னு நீங்க பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்லைன்ற, நீங்க வந்ததுக்கு பொறுப்பேற்றுடுங்கன்ற. விஜய் விமர்சிக்கிறாரு, என்னென்ன ஆட்டம் காட்டினீங்க அந்த 4 நாள், எல்லாம் இல்லாத வேலையெல்லாம் பண்ணீங்களே அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சுதானே எம்ஜிஆர் தாண்டி வந்துட்டாருன்னு சொல்லிட்டோமே. என்னமே அந்த விஷயத்தை பேசி என்னத்துக்கு? அதெல்லாம் எம்ஜிஆர் தாண்டி 4.6 வந்துட்டாரு. இல்ல அந்த திமுக அதிமுக கூட்டணி அதான் முடிஞ்ச கதை. அந்த கதையா அது வந்தா நல்லா இருந்திருக்குமே. மோடிக்கு அதிகாரம் ஒன்றிணைஞ்சு மோடிக்கு கொஞ்சம் 98ல் வாஜ்பாய் ஜெயித்த மாதிரி பாஜக ஜெயித்த மோசமான விஷயமா இருந்திருக்கு. அதான் விஜய் அதைத்தான் அப்படிதான் சொல்றாரு. இதுதான் தோத்தா சங்கரன் சொல்றோம். தோத்தவங்க சேர்றது இயல்பு தானுங்க. அப்போ விஜய் அரசியலை விட்டு ஒதுங்கட்டு, திமுக ஆட்சியில் இருக்கட்டும், அண்ணா திமுக எதிர்கட்சியா இருக்கட்டும், திமுக அண்ணா திமுக சேராது. என்னங்க நியாயம்? நீங்க தான் 35 விழுக்காடு எடுத்து ஆட்சியை பிடிச்சாச்சு. என்ன திமுக அண்ணா திமுக சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? சண்டை போடுறதுல என்ன லாபம் இருக்கும்? 28 21 சண்டை போடுறதுக்கு என்ன லாபம்? 28 21 அடிச்சுட்டு கிடந்ததுன்னா 21 கூட கூட்டணியோட 27வது வருது. 28 27 கூட்டணியை அடிச்சுட்டு இருந்தோம்னா 42 சோகமா இருக்கும். என்னங்க லாஜிக் இருக்கு? அதிகாரத்துக்கு தானே அரசியல். திராவிடம் திமுக அண்ணா திமுக எல்லாம் சும்மா பேரளவில் சொல்லிவிடுவாங்க. அதிகாரத்தை பிடிக்க தானே அரசியல். நீங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டீங்க. முழுமையா பிடிக்காதனால காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இவங்களோட ஆதரவையும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு சந்தர்ப்பவாதம், சுயநலம், அதிகாரத்தை எப்படியாவது அடைகிறதுக்காக பாஜக எதிர்ப்புன்னு மோடி எதிர்ப்புன்னு ஒன்று சொல்லி பிடிச்சாச்சு. 42ல் இருக்கிறீங்க டென்டேட்டிவா. 28 27 சண்டை போட்டுட்டு இருந்தா அது யாருக்கு என்ன லாபம்? மே மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு டைனமிக்ஸ் மாறிட்டு விஜய் கிட்ட ஸ்டாலினும் தோத்துட்டாரு, எடப்பாடியும் தோத்துட்டாரு. தோத்தவங்க சேர்ந்தா தானங்க ஜெயித்தவங்களை வீழ்த்த முடியும். எங்க ராஜாஜியும் திமுகவும் சேருவாங்கன்னு என்னைக்கு யாரும் கண்டாங்களா? பாராவும் கருணாநிதியும் சேருவாங்கன்னு யாரும் கண்டாங்களா? ஸோ இதெல்லாம் அரசியல். எம்ஜிஆர் வந்து அதிக சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஜனதா கூட சேர்ந்தாரு. ஸோ இது நிதிஷ்குமாரும் லாலுவும் சேர்ந்தாங்க. நிதிஷ்கிட்ட இருந்து பாஜக சேர்ந்தாங்க. இதெல்லாம் எல்லா இடமும் ஏற்க தானே. இப்போ இன்னைக்கு நம்பர் 1 விஜய் சரிதானா? நம்பர் 1 கூட கூட்டணி கட்சிகளை வந்து அப்பி பிடிச்சி அதிகாரத்துக்காக ஒட்டிக்கிட்டாங்க. விஜய்க்கும் தேவை 108 தான் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து மும்முனை போட்டினா யார் ஜெயிப்பா? மும்முனை போட்டினா யார் ஜெயிப்பா? தனியாவே கூட்டணியில் இருந்த ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாரு. இப்போ விஜய்க்கு கூட்டணி வந்தாச்சு. கிறிஸ்டின் முஸ்லீம் விஜய் கிட்ட ஆப்பியாச்சு. எப்படி நீங்க எப்படி உங்களை ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும்? அவன் தோக்கடிக்கூடிய ரூட்டை தானே பார்ப்பாரு. நீங்க எம்ஜிஆர் ஜெயித்ததும் கருணாநிதி என்ன பண்ணாரு? மதுரை கார்பரேஷன்ல காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா எம்ஜிஆரை தோக்கடிச்சுப்பாரு. எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. எனக்கும் அவருக்கும் இவ்வளவு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். காங்கிரஸ் என் கூட இருந்தா 27 லட்சம் இத்தனை லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என் கூட இருந்ததுன்னா 52 42 27 நினைக்கிறேன் காங்கிரஸ். என்ன எம்ஜிஆர் நான் எளிதாக தோக்கடிப்பான்னாரு. 80ல் கூட்டணி வச்சாரு, எம்ஜிஆரை தோக்கடிச்சாரு. ஸோ தோக்கடிக்கணும்னா இன்னைக்கு என்ன ரூட்டு? விஜயை தோக்கடிக்கணும்னா டெஸ்டிங் கிரவுண்ட்ல என்ன ரூட்டு? உள்ளாட்சி தேர்தல் திமுக அண்ணா திமுக அமைப்பு பலருக்கு தனியாக இருக்கலாம். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் இருந்ததுன்னா திமுக அண்ணா திமுக சேராம எப்படி விஜயை தோற்கடிக்க முடியும்? எம்ஜிஆரோட 4.6 வந்தாச்சு. எம்ஜிஆரை தோற்கடிக்கிறதுக்கு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி தேவர் கருணாநிதி நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சியை தருகன்னு கேட்டாரு. கலைஞர் 25, மூப்பனார் 18, 43, எம்ஜிஆர் 30.
அப்போ உங்களுக்கு அரித்மெட்டிக்கை ஒன்று பண்ணிட்டு தானே கெமிஸ்ட்ரியை உருவாக்கி கொண்டு வர முடியும். இன்னைக்கு திமுக காரங்க அதிமுக போடுறாங்க, அதிமுக காரங்க திமுக போடுறாங்கன்னா விஜய் ஸ்டாலினையும் தோக்கடிச்சிட்டாரு, எடப்பாடியும் தோக்கடிச்சிட்டாருங்கிற யதார்த்த உண்மையை உணர்ந்துக்கிட்டாங்க. இதை உணர்றாதவன் கடந்த காலத்தின் கைதி, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். அப்டேட் ஆகுங்க, கரண்ட் போச்சு. என்ன விஜய் நடிக்கிறார், அவருக்கு தெரியும் உண்மை நிலைமை, அவருக்கு தெரியாதமெல்லாம் இருக்குது. அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உண்மை நிலைமை தெரியாததா? பொய்யா போலியா ஒன்று ஸ்டாலின் ஏமாந்துட மாட்டாரான்னு ஒரு பிட்டை போடுறாரு. ஸோ அல்டிமேட்டா இந்திரா காந்தி கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணாரு. அதே இந்திரா காந்தியை நேரின் மகளிர் நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி தான் கருணாநிதி தோற்கடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை தயார் பண்ணிக்கிட்டு தான் ஸ்டாலினால விஜய் எதிர்கொள்ள முடியும். அப்படி எதிர்கொள்றதுக்கு விஜயாலேயே பாதிக்கப்படாத ஒரு விழுக்காடு ஓட்டு உயர்ந்த எடப்பாடி பழனிசாமியை கூட நம்பலாம். ஸ்டாலின் ஏற்கனவே நம்பி அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றதுல தப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட தவறால வாய்ப்பு இழந்தாங்க.